பல்வேறு ஆண்டாண்டு காலங்களாக நல்பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையால் முன்னோர்கள் மூத்தோர்களுடைய அருளாசியால் ஆற்றல் பெற்ற அகத்தியத்தை தேடி அகத்தியம் வணங்கி நிற்கும் சிவத்தை தேடி நற்ஜென்ம நிலையாக பல்வேறு வழித்தடங்களை பல்வேறு ஜென்மகாலங்களில் மேற்கொண்டு அவ்வாறு மேற்கொண்ட அத்தகைய பயண வழித்தடங்களில் அகத்தியனை நேருக்கு நேராக கண்டு ஆசி பெற்று சிவம் வந்து அமர்வார் உமக்குள் நீர் அமர்ந்த தலம் சிவசபையாக மாறும் உம்மால் கலியுக மாற்றம் நிகழும் என்று அற்புதமான மாற்ற நிகழ்விற்குரிய செங்கோல் தனை ஏந்துவாய் அச்செங்கோல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு மிளிரும் என்ற அற்புதமான ஆசி பெற்று கலியுக தேவசித்த சபை என்னும் நாமம் கொண்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானாய் திகழும் இத்தகைய சிவசபை ஆசானின் வழி நடந்து அவனை காண்பதற்குரிய அற்புதமான நிலைதனை மேற்கொண்டு பல்வேறு ஆண்டுகளாக நற்பயணம் மேற்கொண்டு வருகின்ற நற்சீடர்கள் அமர்ந்திருக்கும் இத்தகைய சூட்சம பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலமதில் சித்தனை காண்பதற்குரிய அந்நிலைகளெல்லாம் மாறுபட்டு தடைகளெல்லாம் மாறுபட்டு சித்தனை காண்பதற்குரிய அற்புதமான அத்தகைய பயண நிலைகளில் எல்லாம் மாறுபட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் இத்தகைய நூல் கிடைத்த பின்பாக பிரபஞ்ச மகா சபைகளை சித்தனை நேருக்கு நேராக வந்து உரையாடுகின்ற வாய்ப்பினை பெற்ற சீடர்களின் வரிசையில் வந்து அமர்ந்திருக்கின்ற சபை தொடர்பாளனே, இந்நிலை எளிதாக நடந்திருக்கின்ற இந்நிலை என்பது சபை நாடி வந்த அமர்வோர்கள் தற்சமயம் தற்தருணம் நற்தருணமாய் அமைகின்ற இத்தகைய சூழல் யாவருக்கும் கிடைத்த பொக்கிசம் அருள்நிலை பொக்கிசமாகும். இச்சபை நாடி வருகின்ற ஒரு சீடன் சித்தனை காண்பதற்கு பல்வேறு விதமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், தவங்கள் மேற்கொள்ள வேண்டும், முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும், பல்வேறு பரிகார நிலைகளை பூஜைகளாக மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் மாறுபட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் செங்கோல் பிடித்த ஆசானை நேருக்கு நேராக காண்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை பெற்ற புண்ணியவான்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அவ்வாறு அந்நிலைதனை தொடர்ச்சியாக நல் மனதின நம்பிக்கையோடு இங்கு அமர்ந்து உரைப்பவன் அகத்தியனே சீடனுக்குள் இருந்து உரையாடுகின்றான். அகத்தியனுக்குள் சித்தர்கள் அமர்ந்து சித்தனாக உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற அற்புத மனதிட நம்பிக்கை நிலையோடு சரணாகதியோடு வரும் ஏகாதசி பெருநாள் அன்று வரும் ஏகாதசி திதி திருநாள் அன்று பிரபஞ்ச மாதா பிரபஞ்ச கோமாதா பிரபஞ்சத்தை ஆளுகின்ற கோமாதா உட்குள் அமர்ந்திருக்கும் அத்துணை வடிவங்களும் இருந்து அருளாற்றலோடு ஆசி வழங்குகின்ற அப்பூஜைதனை நீர் வந்து கண்டுகளித்து ஆற்றலாய் அப்பூஜை நிலைகள் நிறைவுற்ற பின்பாக சற்சங்கம நிகழ்வுகளிலே வந்து கலந்து அமர்ந்து நீர் உம்முடைய ஞானவழி கேள்விகளையும் உமது ஊழ்வினை கர்மவினை கேள்விகளையும் கேட்டு பெற்று நற்சீடனாய் வளம் வர அகத்தியன் உமக்கு நல்ல அனுமதி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஏகாதேசி அன்னைக்கு நீங்க நாத்தே வந்துருங்க. இங்க காலையில கோமாதா பூஜை நடக்கும். 5:30 மணிக்கு நீங்க வந்துக்கிட மாட்டீங்க. வண்டி எடுத்துட்டு வந்துருவீங்கன்னா வந்துருங்க, இல்லைன்னா இங்க தங்கிக்கிடலாம். நைட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிடலாம். நைட்டு ஆட்கள் இருப்பாங்க. ஏகாதேசி என்னைக்குன்னு சொல்லிடுதான் நம்பர் கொடுத்துட்டு போங்க. என்ன இங்கே உள்ள அமைப்பு ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க.